இந்த வருஷ சீசனுக்கு நம்ம நிறைய வெரைட்டி தக்காளி வந்து போட்டு விட்டுருந்தாங்க. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஒரு 4 வெரைட்டி அறுவடை பண்ண ஆரம்பிச்சிட்டோம் நம்ம ஏற்கனவே. இன்றைக்கி வந்து 5வது வெரைட்டி. இது வந்து எல்லோ பியர் டொமேட்டோன்ட்டு சொல்லுவாங்க, பல்ப்பு தக்காளின்ட்டு சொல்லுவாங்க, குடம் தக்காளின்ட்டும் சொல்லுவாங்கங்க. நம்ம தோட்டத்தில் பார்த்திங்கன்னா ரெட் பியர் டொமேட்டோவும் போட்டிருந்தோம். அது வந்து அறுவடை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் முன்னாடியே. இன்றைக்கி தான் வந்து எல்லோ பியர் டொமேட்டோ அறுவடை பண்ணுறோம். ஃபஸ்ட்டு அறுவடையிலே வந்து ஒரு பிளேட்டு ஃபுல்லாக நமக்கு பலன் கிடச்சிருக்குது. அதுக்கப்புறம் ரெட் செரி டொமேட்டோ நம்ம ஏற்கனவே அறுவடை பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். இன்றைக்கி நிறைய பழம் வந்துருக்குது. இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு பிளேட்டு ஃபுல்லாக இருக்குது. கொத்து கொத்தாக இருந்தது, எல்லாத்தையும் அப்படியே கொத்தாவே கட் பண்ணி எடுத்து அப்படியே உதுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குடமிளகாய் ஒரே ஒரு செடி தான் வந்து போட்டு விட்டுருந்தேன். அதில் ஒரு 2 காய் இருக்குது. அதையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம். பேக் வந்து அந்த சமயத்தில் நிறைய இல்லை, நான் நடவு பண்ணப்போ, அதனால் ஒரு செடி மட்டும் நடவு பண்ணினேன். அதுக்கப்புறம் நூல்கோல் வந்து இன்றைக்கி 3 நூல்கோல் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். நல்ல பெருசாக இருக்குதுங்க. அதனால் ஒரு 3 நூல்கோல் வந்து போதும். இன்றைக்கி வந்து இதை கூட்டு செய்யலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இந்த பேக்கில் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு தடவை வந்து அறுவடை பண்ணலாம். அறுவடை பண்ணி முடிச்சுட்டு கீரைகள் வந்து போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இனிமேல் சம்மரில் நிறைய கீரைகள் வந்து போடலான்ட்டுருக்கேன். ஏன்னா கீரை வந்து இனிமேல் ரொம்ப நல்லா வளருங்க. சம்மரில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராகவே வளரும். அதுக்கப்புறம் வந்து கோவக்காய் வந்து இருந்தது, வரி கோவக்காயும் இருந்தது, அப்புறம் மலேசிய நீட்டு கோவக்காயும் இருந்தது. அது 2த்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம். அந்த நூல்கோல் கூட்டு வைக்கிறதுக்கு இந்த கோவக்காய் பொரியல் காம்பினேஷன் நல்லாயிருக்கும். ஒரு 2 கைப்பிடி தான் இருந்தது. ஏன்னா கொடியெல்லாம் ட்ரிப் பண்ணி விட்டுருக்கேன். இப்போ தான் தளைஞ்சி வந்து விட்டு அப்படியே காய் வந்து காய்ச்சிக்கிட்டு இருக்குது. அதையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம். இன்றைக்கி சமையலுக்கு தேவையான நூல்கோல், கோவக்காய், தக்காளி, குடமிளகாய் எல்லாம் அறுவடை பண்ணி முடிச்சாச்சுங்க. மேலும் மாடித்தோட்டத்துக்கு தேவையான தரமான நாட்டு விதைகள் மற்றும் இதர பொருட்கள் வாங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.